வணக்கம் எல்லாருக்கும். தினமும் ஒரே ஒரு சின்ன விஷயத்த மாத்துறது மூலமா உங்க வாழ்க்கையில பிரம்மாண்டமான ரிசல்ட்ஸை பார்க்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா இதுதான் நிஜம். ஜேம்ஸ் கிளியரோட உலக புகழ்பெற்ற அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகத்தோட மையக்கருத்தே இதுதான். வாங்க இந்த சின்ன சின்ன பழக்கங்களுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய சக்தியை பத்தி விரிவாக பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. புது வருஷம் பிறந்ததும் காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், ஜிம்முக்கு போகணும், இல்ல ஒரு புது ஸ்கில் கத்துக்கணும்னு எவ்வளோ ஆசையா ஆரம்பிக்கிறோம். ஆனா என்ன நடக்குது? ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு மாசம், அதுக்கப்புறம் எல்லாம் காத்துல பறந்து போயிடுது. ஏன் நம்மளோட நல்ல முயற்சிகள்லாம் அப்படி பாதியிலே நின்னு போகுது? இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான உளவியல் காரணம் இருக்கு. இதுல இருக்கிற பிரச்சனையே என்னன்னா, நாம ரொம்ப பெரிய மாற்றங்களை ஒரே நாள்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். ஆனா ஜேம்ஸ் கிளியர் சொல்றத கேளுங்க. எல்லா பெரிய விஷயங்களும் சின்ன சின்ன தொடக்கத்துல இருந்து தான் வருது. அதாவது இன்னைக்கு நீங்க எடுக்க போற ஒரு சின்னஞ்சிறிய முடிவு தான் நாளைக்கு உருவாக போற ஒரு பெரிய பழக்கத்துக்கான வித மாதிரி. சரி, அந்த சின்ன முடிவுகள் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்? இங்க தான் இந்த புத்தகத்தோட முதல் ஆனா மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் வருது. அதுதான் 1% சக்தி. தினமும் நாம மலை மாதிரி வேலை செய்யணும்னு அவசியமே இல்லைங்க. ஜேம்ஸ் கிளியர் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. நேத்தைய விட இன்னைக்கு ஜஸ்ட் 1%, ஒரே 1% மட்டும் உங்களை நீங்களே மெருகேத்திக்கிட்டா போதும். கேட்கறதுக்கு இந்த 1% ரொம்ப சப்பையா தெரியலாம் இல்லையா? ஆனா இதோட கூட்டு விளைவு, அதாவது காம்பவுண்டிங் எஃபெக்ட் உங்களை அசர வச்சிடும். தினமும் நீங்க 1% மட்டும் உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா, ஒரு வருஷத்தோட கடைசியில நீங்க ஆரம்பிச்சதை விட கிட்டத்தட்ட 37 மடங்கு பெட்டரா இருப்பீங்க. நினைச்சு பாருங்க, ஒரு சின்ன பனி உருண்டை மழையிலிருந்து உருண்டு வரும்போது எப்படி ஒரு பிரம்மாண்டமான பனிப்பாறையா மாறுதோ அதே மாதிரிதான் இதுவும். ஆனா ஒரு நிமிஷம், இது ஏதோ கணக்குவாதியார் சொல்ற ஃபார்முலா கிடையாது. நிஜ வாழ்க்கையில சில நாள் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம், சில நாள் கொஞ்சம் சொதப்புவோம். இது ரொம்பவே இயல்பு. அதனால இந்த 1% ஐடியாவை நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கணுமே தவிர ஒரு ஸ்ட்ரிக்டான ரூலா பார்க்கக்கூடாது. சரி, இந்த 1% முன்னேற்றத்தை எப்படி தினமும் அடையிறது? இதுக்கு நாம நம்மளோட அணுகுமுறையே மாத்தணும். இலக்குகளை துரத்துறத விட்டுட்டு அதை விட முக்கியமான ஒண்ணுல கவனம் செலுத்தணும். அது என்னன்னு பார்க்கலாமா? ஜேம்ஸ் கிளியரோட இந்த வரி ரொம்பவே பவர்ஃபுல். நீங்க உங்க இலக்குகளோட உயரத்துக்கு போறதில்ல, உங்க அமைப்புகளோட தரத்துக்கு தான் கீழே வர்றீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்குறவங்களுக்கும் ஒரே இலக்கு தான் இருக்கலாம். ஆனா ஜெயிக்கிறவங்க கிட்ட மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கு? ஒரு சரியான சிஸ்டம். அப்போ இலக்குக்கும் அமைப்புக்கும் என்னதான் வித்தியாசம்? ரொம்ப சிம்பிள். $1 மில்லியன் வருமானம் பார்க்கணும்னு சொல்றது இலக்கு. ஆனா அதுக்காக தினமும் 10 புது வாடிக்கையாளர்கள் கிட்ட பேசணும்னு ஒரு செயல்முறையை உருவாக்குறது தான் அமைப்பு, அதாவது சிஸ்டம். நீங்க உங்க சிஸ்டம்ல கவனம் வச்சா போதும், இலக்கு தானா உங்களை தேடி வரும். இப்போ நாம பார்க்க போறது தான் இந்த புத்தகத்தோட ஆன்மாவேன்னு சொல்லலாம். இது வெறும் பழக்கத்தை மாத்துறத பத்தி மட்டும் இல்ல, உங்களையே மாத்துறத பத்தி. அதாவது நீங்க என்ன செய்யணும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யாரா இருக்கணும்னு யோசிக்கணும். அடையாளம் சார்ந்த பழக்கம்னா என்ன? நீங்க செய்யற செயல்கள் மூலமா உங்களை மாத்திக்க முயற்சி பண்ணாம, முதல்ல நான் இப்படிப்பட்ட ஆள்னு உங்க மேல நீங்களே வச்சிருக்கிற நம்பிக்கையை மாத்துறது தான். ஏன்னா நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்களோ அப்படியே உங்க செயல்களும் தானா மாறும். இப்போ இந்த படத்தை பாருங்களேன். நடுவுல மையத்துல இருக்கிறத நம்ம அடையாளம். அதை சுத்தி தான் நம்ம செயல்பாடுகள், அதுக்கு வெளியே தான் நம்மளோட முடிவுகள்லாம் இருக்கு. நாம தப்பா என்ன பண்றோம்னா, வெளியே இருந்து உள்ள போக முயற்சி பண்றோம். ஆனா உண்மையான மாற்றம் அந்த மையத்துல இருந்து, அதாவது நம்ம அடையாளத்துல இருந்து தான் வெளியே வரணும். ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றேன் கேளுங்க. நான் எடைய குறைக்கணும்னு சொல்றதுக்கும் நான் ஒரு ஆரோக்கியமான நபர்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. முதல்ல சொன்னா நீங்க ஏதோ கஷ்டப்பட்டு டயட்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனா ரெண்டாவதா சொன்னா ஆரோக்கியமா இருக்கிறது உங்க இயல்பு, உங்க அடையாளம்னு மாறிடும். அப்புறம் என்ன, நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முடிவும் அந்த ஆரோக்கியமான அடையாளத்துக்கு பொருத்தமா தான் இருக்கும். ஓகே, இவ்ளோ ஐடியாஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? அதுக்கு தான் ஜேம்ஸ் கிளியர் ஒரு 4 சிம்பிளான விதிகளை தர்றாரு. இதை சரியா ஃபாலோ பண்ணாலே போதும். எந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் உருவாக்க இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப முக்கியம். 1, அது உங்க கண்ணுல படுற மாதிரி இருக்கணும். 2, அதை செய்யணும்னு ஒரு ஆசை வரணும். 3, அதை பண்றது ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கணும். 4, செஞ்சு முடிச்சதும் உங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம், ஒரு திருப்தி கிடைக்கணும். இந்த 4 சரியா அமைஞ்சா நம்ம மூளை அந்த பழக்கத்தை விடவே விடாது. இந்த 4 விதிகளோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ஒரு கெட்ட பழக்கத்தை விடணுமா, இதே விதிகளை அப்படியே தலைகீழா மாத்திடுங்க, அவ்வளவுதான். உதாரணத்துக்கு, ஃபோன் பார்க்குற பழக்கத்தை குறைக்கணும்னா அதை கண்ணுக்கே தெரியாத மாதிரி வேற ரூம்ல வச்சிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, மேஜிக் நடக்கும். சரி, நாம இவ்ளோ நேரம் பார்த்ததோட சுருக்கம் இதுதான். சின்ன சின்ன 1% முன்னேற்றங்கள் தான் பெரிய வெற்றிகளை நமக்கு தரும். இலக்குகளை விட அதை அடையறதுக்கான சிஸ்டம்ஸ் தான் ரொம்ப முக்கியம். உண்மையான மாற்றம் நீங்க உங்களை எப்படி பார்க்கறீங்கன்ற உங்க அடையாளத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது.
கடைசியா ஒண்ணே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன செயலும் நீங்க யாரா மாற விரும்புறீங்கன்றதுக்கான ஒரு ஓட்டு மாதிரி. உங்க ஒவ்வொரு செயலும் நீங்க யாருங்கிறத தீர்மானிக்கிற ஒரு ஓட்டுனா. அப்போ நீங்க மாற விரும்பும் அந்த சிறந்த நபருக்காக இன்னைக்கு நீங்க என்ன ஓட்டு போட போறீங்க யோசிங்க.